நம்ம சாப்டர் 6ல் இருக்கோம். இப்போது இந்த சாப்டரில் ப்ரிமிட்டிவ் டைப்ஸை யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஒரு கோடு நான் எழுத போகிறேன். அதில் வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து கற்றுப்போம். ஸோ டைப் கன்வர்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷனு. அதை பற்றி நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம போன சாப்டரில் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பைட்டை டிக்ளேர் பண்ணுறேன். வேல்யூ 100 கொடுத்துட்றேன். அப்புறம் பைட் இது B1ன்னு வச்சுக்கலாம், இல்லை 1ன்னு வச்சுக்கலாம். 1 இது வந்து 2ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வேல்யூ வந்து 20ன்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நவ் பைட் 3 போட்டுட்டு 1 + 2 நம்ம அடிஷன் பண்ணலாம். அடிஷன் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ system.out.printlnல த்ரீயை போடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்படி எழுதியிருக்கோம். பைட்டுன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டேட்டா டைப்பு. உங்கள் 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் எதை வேணால் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுதான் உங்கள் வேரியபிள் நேம். ஸோ இதுக்கு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் போட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூ கொடுக்குறோம். கொடுத்துட்டு செமிகோலன் போடுறோம். அதே மாதிரி ரெண்டாவது வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். மூணாவது வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஃபஸ்ட் வேரியபிள் அண்ட் செகண்ட் வேரியபிளை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து தேர்ட் வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த தேர்ட் வேரியபிளை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இதை கம்பைல் பண்ணலாம் மறுபடி. ஸோ கொஞ்ச நேரம் நான் வந்து கமாண்ட் லைனில் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எக்லிப்ஸ்க்கு மாறிடுவேன். ஸோ இதை கம்பைல் பண்ணால் இப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்கள். ஸோ இதை நம்ம கம்பைல் பண்ணும்போது இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் ப்ளஸில் வந்து ஒரு ஏரோ மார்க் வருது. இன்கம்பேட்டபிள் டைப்ஸ்னு சொல்கிறாங்க. பாசிபிள் லாஸி கன்வர்ஷன் ஃப்ரம் இன்டு பைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? whenever we are going to do any arithmetic operation, எந்த ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ப்ளஸ்ன்னு கிடையாது, மைனஸு டிவிஷனு மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் தான் அது. நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஆப்பரண்ட் டைப்ஸு, இப்போ ஆப்பரண்ட்னா என்ன, ஆப்ரேட்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதுக்கு பேர் தான் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஆப்பரண்ட் டைப்ஸ் வந்து இன்ட்டு டைப்பாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது 32 பிட் லெவலுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இன்ட்டுன்றது 32 பிட் இல்லையா? இப்போ மறுபடியும் நான் உங்களோட இது காட்டுறேன், பிபிடி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பைட்டையும் ப்ளஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து அந்த ப்ளஸ் நடக்கும்போது அந்த 2 பைட்டும் வந்து இன்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். 32 பிட் நம்பராக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளஸ் பண்ணும். ஸோ அந்த கன்வெர்ட் ஆகி ப்ளஸ் ஆகும். ஸோ 32 பிட் நம்பரையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும்போது ரிசல்ட்டும் 32 பிட் நம்பராக தானே வரும். ஸோ ஆனால் ரிசல்ட்டை வந்து நான் 8 பிட் நம்பரில் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ அசைன் பண்ண முடியாது. அந்த எரரை தான் கம்பைலர் வந்து சொல்லுது. ஸோ என்ன சொல்லுது, ஃப்ரம் இன்ட்டு டு பைட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா இன்ட்டு ரிசல்ட்டாக வருது, ஆனால் அதை வந்து பைட்டில் வந்து நீங்கள் வாங்க முடியாது அப்படின்றது வந்து எரர் மெசேஜாக சொல்லுது. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா இந்த பைட்டை வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இதை வந்து இன்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை இன்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணும்போது 1 and 2 வந்து இன்ட்டாக கன்வெர்ட் ஆகி ஆட் ஆகும்போது ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு இன்ட்டாக வரும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ கம்பைல் ஆகுதான் பார்க்கலாம். ஸோ இது வந்து கம்பைல் ஆகிடுச்சு, இது ரன்னும் ஆகிடும். ஸோ கிளாஸ் பாத் இல்லை, ஸோ கிளாஸ் பாத் செட் பண்ணிடலாம். நேற்று நம்ம கிளாஸ் பார்த்து மாற்றணும் இல்லையா, நம்ம போன சாப்டரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீகோலன் ஜிஏஜே கூவி கோர் ஜாவா செமிகோலன் கூவி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ் கிளாஸ் பார்த்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஆனாலும் வந்து இது வந்து லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம வந்து ஸ்லோவில் சின்னதில் அடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து சின்ன HWவில் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை மாற்றிடலாம், கேபிட்டலில் மாற்றிடலாம். ஸோ இப்போ வந்து இது ஒர்க் ஆகிடுச்சு. 100 + 20 120. ஸோ இதுக்கு பேர் வந்து டைப் கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு,
ஸோ ஈக்குவல் டூவில் எப்படி ஒரு ஈக்குவல் டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஒர்க் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா ஈக்குவல் டூவில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு தான் எவாலுவேட் ஆகும் ஃபஸ்ட்டு. அந்த ரிசல்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அசைன் ஆகும். ஸோ இப்போ இது வந்து 50 வேர் ஒனுக்கு அசைன் ஆகுது. வேர் 1 + 50. ஸோ வேர் 1 வேல்யூ வந்து 50 + 10. ஸோ 60. அந்த 60 வந்து வேர் 2க்கு அசைன் ஆகும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு முதல்ல எவாலுவேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு அசைன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அசைன்மெண்ட்டை ஸ்ட்ரங் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0 வந்து வேர் 3க்கு அசைன் ஆகுது, வேர் 3யோட வேல்யூ வேர் 2க்கு அசைன் ஆகுது, வேர் 2வோட வேல்யூ வந்து வேர் 1க்கு அசைன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ரீட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் ரீட் பண்ணணும். எந்த ஈக்குவல் டு நீங்கள் பார்த்தீங்கனாலும் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ இன்டீஜர் அரித்மெட்டிக் இதை பற்றி தான் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எந்த ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நம்ம பண்ணாலும் அது வந்து பேஸ் லெவல் வந்து 32 பிட்டாக கன்வெர்ட் ஆகி தான் எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனும் நடக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே, ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அண்ட் மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன் வில் ரிசல்ட் இன் இன்ட் ஆர் லாங். இப்போ உங்கள் ஆப்பரண்ட் வந்து லாங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. லாங்குன்றது இன்ட்டுக்கு மேலே இருக்க வேல்யூ கரெக்டாக. லாங் வந்து 64 பிட்டு, இன்ட்டு வந்து 32 பிட்டு. ஸோ ரிசல்ட் வந்து லாங்காக தான் வரும். ஏன்னா வந்து ஹையர் டைப்ஸுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். பேஸ் டைப் வந்து 32 பிட்டு. அதுக்கு மேலே ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஆப்பரண்டாக இருந்ததுன்னா அது ஹையர் நம்பருக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் லாங்கும் இன்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து லாங்காக வரும். பைட்டும் ஷார்ட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து இன்ட்டு. அப்புறம் லாங்கும் இன்ட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து லாங். அது நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அதே மாதிரி ஃப்ளோட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டும் இன்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டு வந்து 32 பிட் சிங்கிள் ப்ரிசிஷன், இன்ட்டு வந்து 32 பிட் நார்மல் இன்டீஜர். அது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து டபுள் வரும். ஸோ என் டபுளோ பைட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து டபுளும் லாங்கும் ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து டபுள். ஸோ அந்த மாதிரி எந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் வந்து டபுளாக தான் வரும். ஸோ எய்தர் இட் வில் 32 பிட்டில் கன்வெர்ட் ஆகி தான் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த எரர் நம்மளுக்கு வந்து வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கன்வர்ஷன் நடந்தது. இப்போ இதே ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இன்ட்டு வேரியபிள் வேணாம், பைட்டு தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ரிசல்ட் வந்து 120 வருது. ஸோ இங்கே தான் வந்து டைப் காஸ்டிங் அப்படின்ற சிஸ்டம் வருது. ஸோ டைப் காஸ்டிங் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ வந்து 1 + 2 நம்ம போடும்போது இதோட இது வந்து ஹையர் டைப்பாக கன்வெர்ட் ஆகிடும், இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடும். 32 பிட் நம்பராக ஆகிடுச்சு. 32 பிட் நம்பர் ப்ளஸ் 32 பிட் நம்பர், த ரிசல்ட் வில் பி 32 பிட் நம்பர் எகெயின். அந்த ரிசல்ட்டை வந்து நான் 32 பிட் நம்பரில் அசைன்மெண்ட் வாங்க வேண்டாம், எனக்கு வந்து பைட்டில் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டைப் காஸ்டிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கு பேர் டைப் காஸ்டிங் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா 32 பிட்டு நம்பர் வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு, எனக்கு 32 பிட்டும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஃபஸ்ட்டு 8 பிட்ஸ் தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதை மட்டும் நீ ரீட் பண்ணி நீ வந்து அனுப்பு, மிச்சம் இருக்கிற பிட்ஸ் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இந்த பைட்டுன்னு நம்ம டைப் காஸ்ட் பண்ணால், ஸோ 120 வந்து 100 + 20 வந்து 120. இந்த 120 வந்து பைட்டோட ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த பைட்டு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 128 இருக்குது பாருங்கள். 128 -128 to +127. ஸோ இது வந்து பைட்டோட ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ டைப் காஸ்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ கரெக்டாக வரும், 120ன்ற வேல்யூ வரும். அந்த 120 வேல்யூ வந்து இங்கே அசைன் ஆகிடுச்சு, அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போயும் வந்து உங்களுக்கு கம்பைலேஷன் எரர் வராது. இப்போயும் ஒர்க் ஆகிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரியா. ஸோ எய்தர் நீங்கள் வந்து உங்களோட சின்ன டைப்லேயே அசைன்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைப் காஸ்ட் பண்ணணும். எனக்கு வந்து இன்ட்டு இல்லை லாங்கில் பண்ணணுன்னா டைப் காஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். அதாவது கான்செப்ட் வந்து என்னென்னா, ஒரு பெரிய நம்பரை வந்து சின்ன நம்பரில் நீங்கள் அசைன் பண்ண முடியாது. ஏன்னா 32 பிட் நம்பர், இன்ட்டு வந்து 32 பிட் நம்பர், அதை வந்து ஒரு 8 பிட் நம்பரில் வந்து நீங்கள் அசைன் பண்ண முடியாது, ரைட். அதுக்காக தான் இந்த டைப் காஸ்டிங் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். எய்தர் நீங்கள் இன்டீஜராக நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைனா டைப் காஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இதே எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா,
129 நம்மளுக்கு வேல்யூவாக வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட மேக்ஸிமம் வேல்யூவே வந்து பைட்டோட மேக்ஸிமம் வேல்யூவே வந்து 127 தான். பாசிட்டிவில் 127 தான் நம்ம வந்து அசைன் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்மளால் அசைன் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ ஆல்தோ இதோட ரேஞ்ச் வந்து பைட்டுக்கு வெளியில் இருந்தாலும் நான் வந்து பைட்டுன்னு டைப் கேஸ்ட் பண்ணுறேன். அப்படி டைப் கேஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 8 பிட்டை மட்டும்தான் இது எடுக்கும். ஸோ இதை வந்து பிட்ஸாக நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 8 பிட்டை மட்டும் தான் எடுக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற பிட்டை விட்டுடும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாசிட்டிவ், அதாவது சைன் பிட்டு வரும், ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு வரும். சில நம்பர் வந்து உங்களுக்கு தப்பாக வரும். இப்படி நீங்கள் பண்ணவே கூடாது ஆக்சுவலாக, ஏன்னா ரேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியணும். இது கண்டிப்பாக ரிசல்ட் வந்து தப்பாக தான் வரும். ஸோ நம்ம கம்பைல் பண்ணலாம். கம்பைலேஷன்லாம் ஒர்க் ஆகிடும். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா -127 அப்படின்னு வருது, ரைட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 8 பிட்டை மட்டும் தான் 129 நம்பரில் ஃபஸ்ட்டு 8 பிட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கும்போது சைன் பிட்டு வந்து லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் பாசிட்டிவ் நம்பர் மைனஸ்னு வரும், மைனஸ் நம்பர் வந்து பாசிட்டிவ்னு வரும். இப்போ இது ரெண்டுமே மைனஸ்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம மைனஸ்னு வைக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ பாசிட்டிவ் நம்பர் வந்துருக்கு பாருங்கள். ஸோ சைன் வந்து லூஸ் ஆகிடும். பாசிட்டிவ் நம்பர்னால் நெகட்டிவ் வரும், நெகட்டிவ் நம்பர்னால் பாசிட்டிவ் வரும். ஸோ அந்த சைன் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. ஸோ நம்ம வந்து நம்பரோட ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அரித்மெட்டிக் கால்குலேஷன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து தப்பாக தான் வரும். ஸோ இதுக்கு வந்து அரித்மெட்டிக் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பிபிடியில் இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 பைட்டு டிக்ளேர் பண்ணுறோம். இதே தான் ப்ளஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகாது, ஆனால் டைப் கேஸ்ட் பண்ணி பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ ஜாவா ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்ட்ஸ் எ வேல்யூ ஆஃப் 1 நியூமரிக் டைப் டு எ லார்ஜர் டைப். ஸோ பைட்லேருந்து ஹையர் டைப்புக்கு, அதாவது இன்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம். இப்போ ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் வந்து லாங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து லாங்காக இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்பரண்ட் வந்து டெசிமல் பாயிண்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸாக இருந்ததுன்னா, ஃப்ளோட்டாக டபுளாக இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து கண்டிப்பாக டபுளாக தான் இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் நடக்கும், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நடக்கும்போது. இப்போ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். பைட் B1 வந்து 3, ஷார்ட் S1 = 130. ஸோ லைன் நம்பர் 2, B1 வந்து S1ல் அசைன் பண்ணுறோம். பர்ஃபெக்ட்லி ஃபைன். B1 வந்து 8 பிட்டு, S1 வந்து 16 பிட்டு, நோ ப்ராப்ளம். ஆனால் அதே இது தலைகீழ பண்ணும்போது S1 வந்து 16 பிட்டு, ஒரு 16 பிட் நம்பரை வந்து நீங்கள் 8 பிட் நம்பரில் அசைன் பண்ண முடியுமா? முடியாது. இங்கே கம்பைலர் எரர் வரும். அப்படி அதையும் மீறி நான் அசைன் பண்ணுவேன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா டைப் கேஸ்ட் பண்ணணும். டைப் கேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 8 பிட்டை மட்டும் தான் அது எடுக்கும், ரிமைனிங் பிட்ஸை விட்டுடும், ரைட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன் ஃபார் ஜாவா டைப்ஸ். நம்ம டபுள் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சாப்டர் அது முடிச்சிடலாம் அதோட. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பைட் ஆல்ரெடி இருக்குது, நம்ம வந்து ஒரு ஃப்ளோட்டை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஒரு ஃப்ளோட்டை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளோட்டையும் பைட்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இன்னொரு ஃப்ளோட்டில் அசைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் கம்பைலேஷன் இது வருது. என்ன சொல்லுது, டபுளில் தான் வந்து வரணும், நீ வந்து ஃப்ளோட்டில் அசைன் பண்ணுற அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே வருது பாருங்கள், ஃப்ளோட் டிக்ளரேஷன்லேயே வருது. இப்போ நான் ஃப்ளோட் டிக்ளரேஷன் எனக்கு வேணும், ஏதாவது ஒரு டாட்டுன்னு வச்சு நீங்கள் டிக்ளேர் பண்ண. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏதாவது ஒரு டாட்டுன்னு வச்சு ஒரு நம்பரை நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட் அது வந்து டபுள், ஓகேவா? அது வந்து ஃப்ளோட் கிடையாது. இதை நீங்கள் ஃப்ளோட்டாக மாற்றணும்னா எஃப் அப்படின்ற சிம்பிள் இங்கே நீங்கள் போடணும். ஸோ எஃப்ன்ற சிம்பிள் நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா இது வந்து ஃப்ளோட்டாக மாறிடும். ஸோ இது கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ளோட்டோ பைட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ கம்பைல் பண்ணுறோம், மறுபடியும் ரன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ -87.9 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் இது -100 இல்லையா? அதில் வந்து 12.1 வந்து மைனஸ் ஆச்சுன்னா -87.1 வருது. ஸோ டெசிமல் பாயிண்ட்ஸில் வந்து டைப் கன்வர்ஷன் நடக்கலை, சரிங்களா? டெசிமல் பாயிண்ட்ஸில் வந்து டைப் கன்வர்ஷன் நடக்கலை, ஆனால் வந்து இன்டீஜரில் வந்து டைப் கன்வர்ஷன் நடக்குது. ஸோ அதே தான் இந்த பிக்சரும் சொல்லுது. இன்டீஜர் டைப்ஸ் வந்து லார்ஜர் டைப்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் டெசிமல் பற்றி நம்ம இதில் வந்து சொல்லலை, பட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி நம்ம
எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி டெசிமலுக்கு வந்து டைப் கன்வர்ஷன் நடக்கலை. டெசிமல் பாயிண்ட்ஸ் ஃப்ளோட்டு டபுளுக்கு வந்து நீங்கள் எந்த வேல்யூக்கு அசைன் பண்ணணுமோ அசைன் பண்ணிக்கலாம். பட் ஆல்வேஸ் டபுளில் ஒர்க் பண்ணுறது ஒரு சேஃபர் ரேஞ்சு. ஏன்னா வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாது ரன் டைமில் வந்து எந்த மாதிரி வேல்யூஸ் வருது அண்ட் அதர் திங்ஸ். அதே மாதிரி இந்த டாட்டுக்கு அப்புறம் சிங்கிள் ப்ரெசிஷன் டபுள் ப்ரெசிஷன் 7 நம்பர் 14 நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃப்ளோட்டுக்கு வந்து 7 நம்பர், டபுளுக்கு வந்து 14 நம்பர் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டைப் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவாவில் டைப் ப்ரொமோஷன்னா என்ன, ப்ரிமிட்டிவ் டைப்ஸ் வந்து எப்படி ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு வந்து அது இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ரீசன் ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா. சரி, ஜாவா வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒர்க் ஆகுது. ஸோ விண்டோஸில் ஒர்க் ஆகுது, மேக்கில் ஒர்க் ஆகுது, லைனக்ஸில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் காமன் பிஹேவியர் இருக்கணும். ஸோ இந்த எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நம்ம பண்ணணும்னா 32 பிட்டில் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வந்து வருது. அதாவது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துக்கும் காமனாக நம்ம பண்ணணும்னா 32 பிட்டு அண்ட் அபோவில் பண்ணால் தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. அதனால தான் என்னவோ ஜாவா வர்ச்சுவல் மிஷினில் இந்த மாதிரி அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் வந்து 32 பிட்டுக்கு ஆர் அபவ் 32 பிட் இல்லைன்னா அதுக்கு மேலே பண்ணால் தான் இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும். ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி டைப் ப்ரொமோஷன். அடுத்த சாப்டரில் நம்ம ஆப்ரேட்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம போட்டு பார்ப்போம். ஒன்ஸ் ஆப்ரேட்டர் முடிஞ்சோடனே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் போவோம். அப்போ நான் வந்து எக்லிப்ஸுக்கு மாறிடுவேன். ஸோ எக்லிப்ஸில் இருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம அப்ளிகேஷன் பண்ண முடியும். தேங்க்யூ.